இன்றைக்கி நம்ம ஓப்போ ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும், அதுக்குள்ளே தான் ஃபோன் இருக்கும். இப்போ இந்த ஃபோனை பார்த்து எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபோனை எடுத்துருங்க. ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் இது அதோட கவர் இருக்குது, இதுக்குள்ளே பாருங்கள். இந்த கவர் தந்துருக்காங்க அவங்களே கம்பெனிலேருந்து. இந்த கவர் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு. இதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் போட்டு ஒத்தச்சிருக்காங்க, அதுலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இந்த ஃபோன் பவர்டு பை ஆண்ட்ராய்டு தான், அதனால கவலை இல்லை. ஆண்ட்ராய்டு திங்ஸில் இருக்கும், கவலைப்படாதீங்க. இது ஓப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை. இந்த ஃபோன் ஓப்போ A53. இது ஒரு நல்ல ஃபோன் தான். இது நான் நிறைய பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டு தான் இந்த ஃபோனே நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் பழைய ஃபோனை செம ஸ்பீடாக இருக்குது கொஞ்சம். இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டேட்டா வைஃபையில் ஆனில் வச்சுக்கிறேன். இந்த கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் கூட அது ஓப்பன் ஆகிக்கும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போய் சில இதுக்கு டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க ஆப்ஸ் கூட நம்ம மேலேருந்து இழுக்கும்போது நம்மளுக்கு அதில் காமிச்சிருக்கோம், அதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணாலே அது கூகுளுக்கு போயிருக்கும். அப்படி வரலன்னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூகுளில் நான் டெக்குன்னு இப்போ டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெளியான்ட்டேன். இப்போ பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆப்பாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், செல்லுன்னு ஓப்பன் ஆகுது. புது ஃபோன்னா பின்ன எப்படி இருக்கும். இதோட ரேட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நம்மளோட வாரண்ட்டி கார்டு. இது 1 இயர் வாரண்ட்டி. அந்த பில் நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம வாரண்ட்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோன் நல்லா இருந்துச்சுன்னா. அப்படி நல்லா இல்லைனா திருப்பி தந்துடலாம். இங்கே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது சார்ஜர் பேங்க்கு ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது கொஞ்சம். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜர் இப்போ 2020-19 வரதுலாம் டிஃப்ரெண்ட்டாக வருது. இது ஃபோனுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது 2 பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ நான் தலைகீழ பக்கம் போடுறேன் பாருங்கள், 2 பக்கமும் உள்ளே போகும். இப்போ நம்ம மாற்றி போடுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதுக்கு பதிலாக தான் இது. இப்போ இதோட பின்னை நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ புது ஃபோனில் இந்த மாதிரி பின்னு தான் இருக்குது. பழைய ஃபோனுக்கெலாம் நம்ம பின் பக்கத்தை ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் புது ஃபோனுக்கெலாம் இங்கே ஒரு ஓட்டை மாதிரி தந்துருப்பாங்க. அந்த ஓட்டையில் பின்னை விட்டோன்னா இப்போ நான் விட்டதுக்கப்புறம் எஸ்டி கார்டு உள்ளே போகிற மாதிரிலாம் வந்திருக்கு பாருங்கள். இல்லை நம்ம எஸ்டி கார்டை போட்டுக்கலாம். மெமரி கார்டு, எஸ்டி கார்டு 2 சிம் தந்துருக்காங்க. இது 3 கேமரா இருக்குது பாருங்கள், 3 கேமராஸ். அதுக்கப்புறம் இது ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃப்ளாஷ் லைட் தந்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் கேமராவோட குவாலிட்டி காமிக்கிறேன். கேமரா குவாலிட்டி, இது ஃபோட்டோ, இந்த வீடியோ, போர்ட்ரேட் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது இருக்கும். கூகுள் லென்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ, ஸ்டிக்கர், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும்.